ஏழை மக்கள் இதோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. இங்கே பாருங்க வேஸ்ட்டை, இங்கே பாருங்க. அதாவது அப்படின்னுங்க விஸ்வ கர்மசேனா பத்ததி, விஸ்வ கர்மசேனா பத்ததியோட வேஸ்டாக்கு இது. எல்லாரும் பார்த்துங்க. நாரிய பஞ்சாயத்து ஊழல் ஒழிக்கிறது வரணும். ஊழல் பஞ்சாயத்து வார்டு மைதாண்டியோட மகனால எங்கே புறங்க போனாலும் தெரியல. பாருங்க எவ்வளோ வேஸ்ட் கிடக்குது இதுலன்னு. விஸ்வ கர்மசேனா பத்ததியில் ஒரு 50 ரூபா கொடுத்து வீட்டில் வந்து பேப்பரை வாங்குறாங்க. ஏய் மூஞ்சி தெரியுதா? ஓ மூஞ்சி தெரியுது. 50 ரூபா கொடுத்துட்டு வேஸ்ட் வாங்கி வீட்டில் எல்லாரும் பேப்பர் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, இது மூட்டை கணக்கில் வேஸ்ட் போட்டிருக்குது. இது மூட்டை கணக்கில் வேஸ்ட்டு. இது நாறுது. இது மூட்டை கணக்கில் வேஸ்ட்டு. இது மூட்டை கணக்கில் வேஸ்ட்டு. இங்கே பாருங்க நாறுது, இங்கே தாங்க முடியல. அப்போ இந்த பஞ்சாயத்து ஊழல் ஒழிக்கிற வந்து ஊழல் பஞ்சாயத்து என்ன பிடுங்கிட்டு இருக்குது? அந்த இது வேஸ்ட்டை எல்லாம் யார் வாடுறது? பஞ்சாயத்துக்கு என்ன வேலை? தண்ணி வரி வாங்கிக்கிறீங்க இஷ்டம் போல காசு. ஓசியில் தரன் போட்டு வந்து 800 அன்னைக்கே ஆட்டை போட்டீங்க. ரெண்டாவது கரண்ட் பில்லில் கண்டமான சார்ஜ் வந்துருச்சு. இப்போ வீட்டுக்கு 50 ரூபா வேஸ்ட்டுக்கு வேண்டி வீட்டுக்கு 50 ரூபா வாங்குறீங்க. இந்த வேஸ்ட் எல்லாம் எங்கிருந்து வருது? யார் போடுறான்னு இந்த பஞ்சாயத்து என்ன பண்ணிட்டு இருக்குது? ஊழல் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? ஊழல் நாறுது இந்த வேஸ்ட்டு. பாருங்க, இது மூட்டை கணக்கில் போடுறாங்க இந்த வேஸ்ட்டை. இது பஞ்சாயத்து ஊழல் பஞ்சாயத்து என்னங்க பிடுங்கிட்டு இருக்குன்னு தெரியல. பிரசிடண்ட் அவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரி என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. அதாவது ஊழல் பஞ்சாயத்து என்ன பண்ணுறீங்கன்னா உடனடியாக இந்த வேஸ்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இது ஊழல் பஞ்சாயத்து. இது ஊழல் பஞ்சாயத்து, நாரிய பஞ்சாயத்து. இது இங்கே பாருங்க வேஸ்ட் கொட்டி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அங்கே பாருங்க வேஸ்ட் எவ்வளோ தெரியுது. அங்கே பாருங்கதா டன்னு கணக்கில் தெரியுது. நாறுது பஞ்சாயத்து. வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து என்ன பண்ணுறதுல பிச்சை வாங்கி திங்கிற காசில் இருந்ததுன்னா, லஞ்சம் வாங்குற காசில் ஒரு பகுதி இருந்ததுன்னா அந்த வேஸ்ட் செலவழி போடலாம். எப்படி? பாருங்க வேஸ்ட் எவ்வளோ கிடக்கு பாருங்க. இதெல்லாம் யார் நல்லாக்குறது? இதாவது இந்த ஊழல் பண்ணுற இந்த வார்டு கும்பர் மாதிரி எங்கே போயிட்டானுங்கன்னு தெரியல. நல்லா லஞ்சம் வாங்குறீங்கல்ல, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்குறீங்க. எப்படி? வீடு இல்லாதவனுக்கு, இடம் இல்லாதவனுக்கு வீடு, செத்து போனவனுக்கு பேரில் கிணறு 2,80,000 ரூபாய்க்கு. வார்டு மெம்பரு ஊழல் பண்ண ஆளு தான். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வேஸ்ட்டை எல்லாம் யார் ரெடி பண்ணுறது? இந்த வேஸ்ட்டு உடனடியாக வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரி என்ற யூடியூப்பை பார்த்துட்டு இந்த வேஸ்ட்டு எல்லாம் உடனே கிளியர் பண்ணணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்க வேஸ்ட்டை நாறுது. இந்த இடத்துல எனக்கு வண்டி ஓட்ட முடியறதில்ல. மெல்லு வந்து வாந்தி வருது எனக்கு. இப்படியே போச்சுன்னா எல்லா மக்களுக்கும் எல்லா காய்ச்சலும் வந்துடும். விஸ்வ கர்மசேனா பத்ததி என்னது? விஸ்வ கர்மசேனா பத்ததியில் 50 ரூபா கொடுக்கலைன்னா எந்த அனுகூலியும் கிடைக்காதுன்னு சொல்லி கேரளா முக்கியமந்திரி ஆர்டர் போட்டிருக்கிறீங்க. எனக்கு ரேஷன் கார்டே இல்லை சார். என்ன சார் அனுகூலியம் வாங்குறேன் உங்ககிட்ட? நான் என்ன அனுகூலியம் வாங்கியிருக்கிறேன் உங்ககிட்ட? என்ன வாங்கியிருக்கிறேன் சார் முக்கியமந்திரி சார் சொல்லுங்கள். எனக்கு ரேஷன் கார்டு இல்லை, சரிங்களா? தண்ணி காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், கரண்ட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், வண்டிக்கு டேக்ஸ் அடைக்கிறேன், பைக்குக்கு டேக்ஸ் அடிச்சு ஓடுறேன், லைசன்ஸ் வாங்கி ஓடுறேன். பின்னே எனக்கு ஓசியில் தந்துக்கிறீங்க. அதான் 100 ரூபா தந்துக்கிறீங்களா? இல்லை பஞ்சாயத்து தான் 100 ரூபா எனக்கு தந்துருக்குதா? எனக்கு அந்த காசு வேண்டாம். நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னால் முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கிற, நான் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் பிச்சை வாங்கி திங்கிற ஊழல் பஞ்சாயத்து உடனடியாக வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரி இடப்பட்டு இந்த வேஸ்ட்டை உடனடியாக மாற்றி இங்கே இருக்கிற நாட்டத்தை மாற்றி தரணும்னு இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சார்பா தாழ்மையாக கடிக்கிறீங்க. பாருங்க வேஸ்ட்டை பாருங்க நாறுது. இந்த மெம்பர் பிடுங்கி எங்கே போனான்னு தெரியல. ஊனா லஞ்சமாக இருக்க வந்து நின்றுக்கிறான் ஊருக்குள்ள. அந்த ஆர்பிசி குண்டாப்படை இருக்குமல்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நிற்கிறது. போலீஸ் வந்து ஆர்பிசி குண்டாப்படைக்குன்னா போகிறது. இது எல்லாம் அவங்க அப்போ தான் வந்து பார்ப்பான். இது வந்து ஏதப்போ பார்க்குது வந்து பார்க்கட்டும். உம்பரை நாறுதுரா மயிராட்டிகள் மொன்னப்ப ஆர்பிசி ஊழல் பஞ்சாயத்து நாய்களை மொன்னைகளை வந்து பாருங்க நாறுதுறங்க. மரியாதையாக வந்து உடனடியாக இந்த வேஸ்டியெல்லாம் வாரணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இது வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர்கள் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இங்கே பாருங்க நாறுது பிரசிடண்ட் அவர்களே. ஆர்பிசி பஞ்சாயத்து பாருங்க ஊழல் ஒழிக்கிற நாங்கள்லாம் சார் செலவு பண்ணி தான் நீங்களாம் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிங்க தெரிஞ்சா?
என்னையெல்லாம் ஆறுனே தெரியாது, பரவாயில்ல, எனக்கு அது விஷயம் இல்லை. விஷயம் இங்கே வந்து பாருங்க, பிரசிடண்ட் அவர்கள் வடகரப்பதி கிராம செக்ரட்டரியும் பிரசிடண்ட்டும் உடனடியே அதை வந்து பார்த்துட்டு இந்த நாத்தத்தை இங்கே பாருங்க, நாரு சார் இங்கே நிற்க முடியல, எனக்கு வாந்தி வருது, இப்போ சாப்பிட்டு வந்து வாந்தி வருது, ஸ்மெல்லு வருது. குழந்தைகளுக்கு இப்படியே வச்சு நீங்கள் சொல்கிறீங்களா, வீட்டில் பேப்பரை ஒழிக்கிறது, இந்த பேப்பரை எவ்வளோ ஒழிக்கிறது, இந்த பேப்பருக்கு எவன் வாங்குறது, இந்த பேப்பர் யாருக்கு வந்து கொட்டுறா, இவங்க பேர்ல எல்லாம் கொட்டுறவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும்னு வின்சென்ட் சேவியர் ஊழல் பஞ்சாயத்து, நாரண பஞ்சாயத்து, ஊழல் ஒழிக்கிற வந்து ஆர்பிசியுடன் நாரண பஞ்சாயத்து பாரு, நாருது பாருங்க, என்ன பஞ்சாயத்து, ஆர்பிசி ஊழல் ஒழிக்கிறன்னு வந்த நாரண பஞ்சாயத்து, நாரிய பஞ்சாயத்து, செத்தவனுக்கு கடவுடி கொடுத்த ஊழல் பஞ்சாயத்து பாரு, நாருது வேஸ்ட். ஏன் பாய் பார்க்கறது, எல்லாம் எங்கே போய் இருக்கிறீங்க, பிரசிடண்ட் மாறலாம், செக்ரட்டரி எங்கே போயிருக்கீங்க சார், இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இந்த வேஸ்ட் எல்லாம் உடனடியாக கிளியர் பண்ணி ரெடி பண்ணி தரணும்னு நான் விருதமாக இருப்பது அபர்த்திக்கிறேன். ஏழை மக்கள் யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். ஜெயஹிந்த்.